ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்சிபி எம்சிசிபி இது நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு எம்சிபி எம்சிசிபி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய டவுட் வந்துருக்கு. எம்சிசிபினா என்ன, அது எந்தெந்த இடத்துல போடுவாங்க, எந்த இடத்துல எம்சிபி போடுவாங்க, எந்த இடத்துல எம்சிசிபி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எம்சிபி எம்சிசிபி ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதோட விளக்கம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட அப்ரிவேஷன், அதாவது ரெண்டுக்கும் உள்ள ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எம்சிபினா என்னென்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்சிசிபினா என்னென்னா மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுமே சர்க்யூட் பிரேக்கர்னா அது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அதுதான் வந்து டிஃபர் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டு சர்க்யூட் பிரேக்கருக்கும் நடுவில் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸே வந்து கெப்பாசிட்டி தான். எம்சிபியோட ரேட்டட் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ஆம்ஸ்க்கு கீழே தான் இருக்கும். அப்புறம் அதோட இன்டரப்டிங் ரேட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18,000 ஆம்ஸுக்கு கீழே தான் இருக்கும். அதே வந்து எம்சிசிபியோட ரேட்டட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ்லேருந்து 2500 ஆம்ஸ் வரைக்கும் வரும். அதாவது அது கண்டிஷன் ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். அதோட இன்டரப்டிங் ரேட் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஆம்ஸ்லேருந்து 2,00,000 ஆம்ஸ் வரைக்கும் வந்து வரும். எம்சிபியோட ட்ரிப் ஆகிற தன்மை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிளாக எப்போவுமே இருக்காது. அதே வந்து எம்சிசிபியோட ட்ரிப் ஆகிற தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல் அட்ஜஸ்டபிளாக இருக்கும். அதனால தான் இது வந்து ஹை பவர் எக்யூப்மெண்ட்ஸில் நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எம்சிபி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அது ரெண்டுத்துக்கும் உள்ள பவர் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்சிபி எப்போவுமே வந்து லோ எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டு வயரிங்கு, சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சர்க்யூட்டு அந்த மாதிரி இடங்களில் மட்டும் தான் வந்து எம்சிபி யூஸ் ஆகும். அதே வந்து எம்சிசிபின்னு பார்த்தீங்கன்னா ஹை பவர் எனர்ஜி எக்யூப்மெண்ட்களில் வந்து எம்சிசிபி யூஸ் ஆகும். ஆனால் ரெண்டுமே வந்து லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான். ரெண்டுமே IEC 947 ஸ்டாண்டர்ட்ஸ் க்ரைட்டீரியா வந்து ஏற்ற மாதிரி உருவாக்கப்படுது. ஒரு சில எம்சிசிபி யூனிட்டை வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்கும். அதனால் அது ட்ரிப் பண்ணுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் வந்து தேவைப்படுது. இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் கமர்ஷியல் யூஸ்க்கும் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விட்சுக்கு ஸ்டாண்ட் பை பவராகவும் வந்து இந்த எம்சிசிபி வந்து பயன்படுது. அதனால் ஒரு இடத்துல எம்சிபி இல்லாட்டி எம்சிசிபி யூஸ் பண்ணுற கண்டிஷன் ஏற்பட்டால் அந்த இடத்துல வந்து பவர் கன்சப்ஷன் வச்சு தான் வந்து எது போட்டணும், எம்சிசிபியா இல்லை எம்சிசிபியா எது பொறுத்தணும் அப்படி சொல்லிட்டு முடிவெடுக்கப்படுது. வீடு பயன்பாடுகளுக்கு மோஸ்ட்லி வந்து எம்சிசிபியாக வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதோட கரண்ட் கன்சப்ஷன் பயன்பாடு வந்து எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கிறதால வந்து எம்சிசிபி தான் பயன்படுத்துவாங்க. அதே வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு, அதாவது 2500 ஆம்ஸுக்கும் அதிகமான கரண்ட் பயன்பாடு உள்ள இடங்களில் வந்து எம்சிசிபி வந்து யூஸ் பண்ணப்படுது. அதனால நம்ம எம்சிபி வந்து எப்போ வந்து பொறுத்தணும் அப்படி சொல்லிட்டு கண்டிஷன் ஏற்பட்டாலும் அதோட தரத்தை பார்த்துட்டு வந்து பொறுத்துனா வந்து நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும். பல வருஷங்கள் கூட வந்து அது வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு நல்ல டெக்னீஷியனை பார்த்தோம் எம்சிபி இல்லாட்டி எம்சிசிபி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. அதனால நம்ம பல ஆபத்துலேருந்தும் தப்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எம்சிபி எம்சிசிபி ரெண்டுத்துக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸை வந்து ஓரளவு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கூட போகணும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேரங்களை யூஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய வீடியோவை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், ஒரு லைக். வாங்க கற்போம், கற்பிப்போம்.